வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 0 லக்ஷ்மி. வீக்கா உண்மையுமே சொன்னோன்னா இதனுடைய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்னா நம்மளுடைய பிரியா தம்பி அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ இனிய பிறந்தநாள். உண்மையுமே சொன்னோன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு நம்மளுடைய வெங்கட் அவர்கள் ஸ்டோரி போட்டோன்னே அடடே இவங்க பர்த்டே இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு ஞாபகம் வந்தது. நான் மார்னிங்கே விஷ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ யாராச்சும் ஒருத்தர் ஒரு சில இடங்களில் விஷ் பண்ணியிருந்தா தான் பார்த்து ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ உண்மையுமே சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கதிர் முல்லையை உருவாக்குனவங்க. அதில் அவங்களுடைய வசனங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலாக நான் அந்தளவுக்குலாம் இன்னும் நான் ரிவ்யூ பண்ணதில்லை. அவ்வளோ அழகான ஒரு ரிவ்யூ டேஸ் பிஎஸ்ஸை பொறுத்தவரையிலும். அப்படி நிறைய சீரியல்ஸ், பெஸ்ட்டு சீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. விஜயோட அந்த டிஆர்பியில் ஒரு மிகப்பெரிய பில்லராக இவங்களுடைய கதை இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். அப்படி நம்ம இப்போ ரசித்து சுவைச்சு இன்புற்றுட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் பிரியா தம்பி அவர்களுடைய கதை தான். ஏன்னா இந்த கதையை எப்படி வேணாலும் கொண்டு போகலாம், ஆனால் இப்படி தான் கொண்டு போவோன்ட்டு இந்த முறை ரொம்ப பாசிட்டிவாகவே கொண்டு போகிறாங்க. இல்லை அவங்களோட கதை எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். அதிக நெகட்டிவ் ஷேட் இல்லாத ஒரு கதையாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரியா தம்பி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இது மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய கதைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ விஜய்லேயே எவ்வளோ சீரியல்ஸ் அவங்களோடது போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இருந்தாலும் மகாநதி ரொம்ப ஸ்பெஷல், அதுலேயும் வீக்கா அவங்களுடைய இதுலேயும் நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்கலாம். ஸோ மீண்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸ்டேடியம்.